திரு ஹரிமாதவன், ஒரு புதிய கட்சிக்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் இருக்கா, இன்னமும் இருக்கா? இருக்கு. என்னன்னா ஒரு புதிய கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும்போது எம்ஜிஆர் திமுகவோட பிளவு, ஒரு ஒரு கட்சியோட பிளவு. விஜய் அப்படி கிடையாது. எடுத்தெடுப்புலயே 35% வாக்குகளை வாங்கி சீட்டும் அதை கன்வெர்ட் ஆகி அவர் வந்துட்டார். ஆனா அவருக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய 2 கட்சிகள், திமுகவும் அண்ணா திமுகவும், விஜய் 1,20,00,000 வாக்குகள் வாங்கும் போது திமுக 1,54,00,000 வாக்குகளும், அண்ணா திமுக 1,32,00,000 வாக்குகளையும் வாங்கி, அது அண்ணா திமுக 1996 என்ன பெர்சன்டேஜ் வாங்குச்சோ அதே 27% தான் இன்னைக்கு தோல்வியை தந்துட்டு. ஆனா 3வது இடத்துக்கு போயிருக்கு. இந்த இடம் தான் தமிழ்நாட்டுல ஒரு வெற்றிடம் இருக்குது. ஒரு புதுசா ஒருத்தர் வரலாம், விஜய்க்கு எதிராக ஒருத்தர் களமாடலாம்ங்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. அண்ணாமலையோட பழைய ஹிஸ்டரியில இருந்து இந்த இடம் வரல. நீங்க சொல்ற மாதிரி 2014 தேர்தலையும் 2024 தேர்தலையும் பாரதிய ஜனதா அலையன்ஸ் கிட்டத்தட்ட சேம் தொகுதிகளை தான் அது கன்வெர்ட் ஆயிருக்கு. மோடி ப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே 2014 தேர்தலில் 19% வாக்குகள், மோடி ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் 10 வருஷம் மோடி ஆட்சிக்கு அப்புறமும் தமிழ்நாட்டுல 19% வாக்குகள், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். அன்னைக்கு இருந்த கூட்டணி இன்னைக்கு இருந்த கூட்டணி ஒண்ணுதான். அன்னைக்கு தேமுதிக மதிமுக இருந்துச்சு. தேமுதிக மதிமுகவுக்கு பதில் இந்த தடவை ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருக்காங்க. அண்ணா திமுகவோட ஒரு வெர்டிகல் ஸ்பிரிட், ஒரு முக்குளத்தூர் கம்யூனிட்டியோட பேக்ரவுண்டோட தென் மாவட்டங்கள்ல அண்ணா திமுக 3வது இடத்துக்கு தள்ளி பாரதிய ஜனதா 2வது இடத்துக்கு வரக்கூடிய இடத்துக்கு அண்ணா திமுக 2024 அலையன்ஸ்லயும் பிஜேபி அலையன்ஸ் சேம் அலையன்ஸ் தான். நீங்க சொல்ற மாதிரி 2014 2024 ஈக்குவல் அலையன்ஸ். அண்ணாமலையோட இந்த ட்ராக் ரெக்கார்டு இதுக்கு பொருள், இதுக்கு பொருந்தி இருந்தா பிஜேபியே அண்ணாமலையை விட்டுட்டு எடப்பாடி கூட அண்ணாமலையை அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து இறக்கிட்டு அதிமுகவோட கூட்டணிக்கு பிஜேபி அமித்ஷா போயிருக்க மாட்டாரு. எடப்பாடி தலைமையில ஆட்சி, என்டிஏ ஆட்சி, எடப்பாடி தலைமையில உண்டான ஆட்சிங்கிறத அவர் கொடுத்திருக்க மாட்டார். இந்த இடம் எங்க கிரியேட் ஆகுனா, புது போர்ஸா வந்த விஜய் 35% வாக்குகளை வாங்கி 108 தொகுதிகள் ஓட்டு கன்வெர்ட் ஆன எப்ப அவர்கிட்ட திமுக அலையன்ஸ்ல இருந்த மதச்சார்பற்ற அணி கட்சிகள் எல்லாமே போய் சேரும் போது, மதச்சார்பற்ற அணியா விஜய் இருக்கும் போது, இந்து கன்சல்டேஷனா அண்ணாமலையும் பிஜேபியும் எடப்பாடியும் வரலாம். எடப்பாடியும் ஸ்டாலினும் இளம் தலைவர்களை கிடையாது. விஜய் ஒரு இளம் தலைவர், இளம் தலைவரை ஒரு கண்டன் பண்றதுக்கு இன்னொரு இளம் தலைவரா அண்ணாமலை வந்துருவாருங்கிற நம்பிக்கையில தான் அண்ணாமலை வந்துருவாருங்கிற யூகங்கள் வருது. அதை நோக்கிதான் இன்னைக்கு விவாதம் திட்டமிடப்படுது. அதுக்கான ஸ்பேஸ் இருக்கான்னு கேக்குறேன். அந்த புதிய கட்சிக்கான திரு அண்ணாமலைக்கான வாய்ப்பு இருக்கா? அண்ணாமலைக்கான வாய்ப்பு இருக்காங்கிறது இல்ல, புதுசா ஒருத்தர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கம்மா இன்னைக்கு அண்ணாமலை வாராருங்கிறது இந்த இடத்துல நம்ம புதுசா ஒருத்தர் வர்றதுக்கு இல்ல. பெர்சன்டேஜ் கணக்குப்படி தாவேகாவுக்கு 35% இருக்கு, திமுகவுக்கு 24% இருக்கு, அதிமுகவுக்கு 21% இருக்கு. கூட்டினா 80%. மற்ற கட்சிகள் திரு சீமான் இவங்கெல்லாம் சேர்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள 85% 90% இப்ப எல்லாரும் வச்சிருக்காங்க. மீதி இருக்கிற 10% தானே இருக்கு பாக்கி. இதுல திரு அண்ணாமலைக்கான ஸ்பேஸ் என்னன்னு கேட்கிறேன். இல்ல ஒரு புதிய கட்சிக்கான ஸ்பேஸ் என்ன? யார் வேணா வரட்டும். இந்த 10% 35ஆவோ 36ஆவோ 40ஆவோ மாத்துறதுக்கு எங்க இருந்து எடுப்பாங்க? ஒரு தேர்தல் முடிவு இன்னொரு தேர்தலுக்கு பொருந்தாது. நீங்க சொல்ற 90% அதிமுக திமுக தனித்தனியா பிரிச்சு சொல்றீங்க. அணியா தான் நம்ம பார்க்கணும். தமிழக வெற்றி கழகம் 35%, திமுக 31%, அதிமுக 27% தான் இருக்கு. இதே 27% 96ல அதிமுக எடுத்து படுதோல்வியை சந்திக்கும் போது 4 சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திச்ச அதிமுக 98ல தோத்து போனவங்களை பூரா ஒரே அணிக்கு கொண்டு வந்துட்டு அவங்க 47%, 20% வாக்குகள் கூட்டி 47% வாக்குகளை போட்டாங்க. அரித்மெட்டிக்கா பார்த்தா அதிமுக 27, மதிமுக 7.8, பாமக 4%, பிஜேபி 2% சேர்த்தா இந்த 47% வரல. ஒரு தேர்தல் முடிவு இன்னொரு தேர்தல். எவ்வளவு மோசமான பின்னடைவுகளை சந்தித்த போதும் திமுகவும் அதிமுகவும் 20% வாக்குகளுக்கு குறைஞ்சதே இல்லை. எவ்வளவு மோசமான பின்னடைவுகளை சந்தித்த போதும் அந்த கணக்கின் அடிப்படையிலேயே பேசுவோம். 20-20ன்னு வச்சுக்குவோம். தாவேகாவுக்கு 30 வச்சுக்குவோம், ஆன்டி இன்குமென்ட்ஸ்னு வச்சுக்குவோம். 20-20 40, 40-30 70. மற்ற கட்சிகள் திரு சீமான்லாம் கூட்டினா 80. மீதி இருக்கிற 20 தான் இருக்கு. ஏதாவது ஒரு அரித்மெட்டிக்னா அது டேலி ஆகணும்ல அந்த கணக்கு. 35% 40% ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பெறுவதற்கு திரு அண்ணாமலை கட்சி தொடங்கினார்னா அந்த 40% எங்க இருந்து பெறுவார்னு கேட்கிறேன். ஒட்டுமொத்தமா அதிமுக போயிடுமா?
இல்ல திமுக போயிடுமா, இல்ல வேற ஒரு அல்காரிதம் நடக்குமா, இல்ல தாவேக்காவே 35ல இருந்து 15 வந்து அந்த 20 போய் அங்க சேருமா, ஏதாவது ஒரு கணக்கு நடக்கணும்லன்னு கேக்குறேன். அப்படிதானே அந்த அரித்மெட்டிக்கு ஒரு சம்மப் கிடைக்கும் நமக்கு. இல்ல அரித்மெட்டிக்கை காட்டும் இது வந்து ஒரு சித்தாந்த ரீதியா தாவேகா கிட்ட இருக்க அணி வந்து மதச்சார்பற்ற அணி, ஒரு ஒரு கிறிஸ்துவ தலித் ஆதரவு ஒரு அணி. இந்த அணிக்கு எதிரா இந்து கன்சால்டேஷன், இந்து ஜாதி வாக்குகள், இந்து வாக்குகள் முழுக்க முழுக்க அறுவடை பண்ணா அந்த அணி வந்து இந்த அணியை வந்து எதிர்கொன்றும் இந்த அணியை வீழ்த்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் மோடி ஆதரவான ஒரு அலை தமிழ்நாட்டில் வீசும் போது அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 3 தேர்தல்ல மோடி எதிர்ப்பு அலைன்னு இருக்கு. எதிர்ப்பு அலை எந்த அளவுக்கு ஹிந்து கன்சாலிடேஷன் புரிஞ்சுக்கிறதா இல்ல பெரும்பான்மை சாதிகள் கன்சாலிடேஷன் புரிஞ்சுக்கலாமா? இல்ல இந்து கன்சால்டேஷனாவே பெரும்பான்மை இந்து ஜாதிகள் அப்படியே புரிஞ்சுக்கலாம். சரி, அப்ப பெரும்பான்மை சாதி கன்சாலிடேஷனோ இந்து கன்சாலிடேஷனோ அது அதிமுகனாலேயோ திமுகனாலேயோ முடியாதா? திரு அண்ணாமலை மட்டும்தான் அதை சாத்தியப்படுத்த முடியும். திமுக அந்த வாய்ப்பு கிடையாது. திமுக ஆல்ரெடி மதச்சார்பற்ற அணியாவே இருக்காங்க. இன்னைக்கு கூட அவங்க திருவள்ளூருக்கு காவி சாயமா எந்த சாயம்ங்கிற பிரச்சனையில திருவள்ளூர் இந்த 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 இடத்துல வந்து பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு வந்து இவங்க மதச்சார்பற்ற அணியா தாவேகா இருக்கும் போது அதுக்கு எதிரான ஒரு அணியை ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் போதுதான் அவங்களாலதான் இந்த மதச்சார்பற்ற இந்த அணியை வந்து எதிர்கொள்ள வெற்றி கொள்ள முடியும். அதுக்கு வந்து இது இவருக்கு விஜய்க்கு ஈக்குவலான கரிஸ்மெட்டிக் லீடர் வேணும். அண்ணா திரு ஸ்டாலினோ திரு எடப்பாடியோ கரிஸ்மெட்டிக் லீடரா இல்லாம போனது அந்த கட்டமைப்பு மட்டுமே இந்த 31% 27% வாங்கி கொடுத்தது. இந்த கட்டமைப்பு இல்லாம ஒரு கரிஸ்மெட்டிக் மட்டுமே 35% வாக்குகளை வாங்கி கொடுத்த ஒரு புது பரிமாணம் தான் இன்னைக்கு வந்து புதுசா யாரு வந்து இவரை வந்து கண்ணன் பண்ணுவாங்க, ஒரு யாரு மணிக்கட்டுறதுங்கிற. கரெக்ட். நீ ஒரு சந்தேகம், நீங்க இந்து கன்சாலிடேஷனை திரு அண்ணாமலை வெற்றிகரமா சாத்தியப்படுத்திடுவார்னா நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான தொகுதிகளை பாஜக செஞ்சிருக்க முடியுமே, வெற்றி பெற்றிருக்க முடியுமே. சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி இருக்கிற போது ஒரே ஒரு தொகுதியை கடந்து 4-5 தொகுதிகள் அவங்க பெற்றிருக்க முடியுமே. அங்க ஏன் அவங்களால சாத்தியப்படுத்த முடியல? இல்ல நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆளுங்கட்சியா இருந்து மதச்சார்பற்ற ஒரு அணியா கட்டமைச்சு மும்முனை போட்டியில சீட் கன்வெர்ட் பாரதிய ஜனதாவுக்கு ஆகல. அது ஒரு ரீசன். இல்ல சார், அதுலதான் இல்ல அந்த ஒரு இடத்துலதான் நான் குறுக்கிடுறேன். நீங்க மதச்சார்பற்ற அணின்னு ஒண்ணு இருக்கு, அது தாவேகா தலைமையில இருக்கு. அதை டேக்கிள் பண்றதுக்கு பெரும்பான்மை கன்சாலிடேஷன், ஜாதிகள் கன்சாலிடேஷன், இல்ல ஹிந்து கன்சாலிடேஷன் நடக்க போகுது, இல்ல மதச்சார்பு உள்ள கன்சாலிடேஷன் நடக்க போகுது அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல அதை புரிஞ்சுக்கலாம்னா, திமுக இருக்கும்போதும் அந்த கன்சாலிடேஷன் ஒட்டுமொத்தமா நடக்கலையேன்ற, நாடாளுமன்ற தேர்தலையும் நடக்கல, இங்க வந்து அவங்க டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்லும் போது அதுவும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு கை கொடுக்கலையே, இனிமே கை கொடுத்துரும் நினைக்கிறீங்க, எப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அது தாவேக்காவே மதச்சார்பற்ற அணியாக இருக்கட்டும், மீதி இருக்கிற மதச்சார்புள்ள அணியாக திரு அண்ணாமலையை பார்த்தா கன்சாலிடேஷன் நடந்துடணும்ல, அது நடக்குமா? கடந்த முறை நடக்கலையேன்னு கேட்கிறேன். கடந்த முறை நடக்காமல நடந்திருக்கு. என்னன்னா திமுக ஆளுங்கட்சியா இருந்து ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அது மதச்சார்பற்ற அணியா நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி வாங்கி சொல்லிடுச்சு. ரெண்டு கட்சிகளும் இருக்கும் போது அதிமுகவும் இது பாரதிய ஜனதாவும் 2 அணியா இருக்கும் போது ஓட்டு பிரிஞ்சு ஒழிய சீட் கன்வெர்ட் ஆகல. அதிமுக கூட வெறும் பாமக மட்டும் நாடாளுமன்ற தேர்தலில் சேர்ந்திருந்தா கூட உங்களுக்கு இங்க இருந்து சிதம்பரத்துல இருந்து தர்மபுரி வரைக்கும் இந்த நேர்கோட்டுல 15 தொகுதிகள் அதிமுக கைப்பற்றி இருக்கும். அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதிமுக தனிச்சுதானே நின்னாங்க. அதிமுகவோட பாரதிய ஜனதா சேர்ந்திருந்தா ஒரு லாஜிக் சொல்ல வரேன். அதிமுகவோட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அணி சேர்ந்திருந்தா கூட சிதம்பரத்துல இருந்து தர்மபுரி வரைக்கும் இந்த ஒரு நேர்கோட்டுல அதிமுக அணி ஒரு 10 தொகுதி 15 தொகுதியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அந்த வாய்ப்பு இல்லாம போயிருச்சு. சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் சென்ட்ரிக்கான தேர்தல் அது. அதுல வந்து திமுக அதிமுக கட்டமைப்பை மட்டும் வச்சுதான் அந்த வாக்குகளை வாங்க முடியும். கரிஸ்மெட்டிக் லீடர் இல்லாம அவங்க வாக்குகளை அறுவடை பண்ண முடியல. இதுக்கு மேல ஏற முடியல. 5 வருஷத்துல அண்ணாமலை கரிஸ்மெட்டிக் லீடரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உண்டான சித்தாந்தமும் வியூகமும் களமும் அதுக்கு எதிரான ஒரு பெரிய வேக்கமும் இருக்கு. அந்த வேக்கமும் அண்ணாமலையோ யாரோ பயன்படுத்திக்கலாம். பேசும்.